வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே. நாம் நம்மை உணர்ந்து கொள்ள கவியரசு கண்ணதாசன் நமக்காக விட்டு சென்ற ஒரு சில சிந்தனை துளிகள் இதோ உங்களுக்காக. ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான். மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான். பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான். பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான். அங்கே தேனை வைத்ததை தேனீக்கும் சொல்வான். பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான். கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான். அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான். அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான். ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான். பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான். பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான். அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான். அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான். அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான். தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான். அவனே தறிக்கட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். அவனே தறிக்கட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். நாட்டை ஆளவிட்டு அழகும் பார்ப்பான். நாட்டை ஆளவிட்டு அழகும் பார்ப்பான். அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனே பிடுங்கவும் செய்வான். அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனே பிடுங்கவும் செய்வான். புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான். புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான். தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான். தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான். கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான். தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான். தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும். சாலையோரம் வாழ்பவன் 100 ஆண்டு வாழ்வான். மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும். சாலையோரம் வாழ்பவன் 100 ஆண்டு வாழ்வான். பின்னிருந்தும் இயக்குவான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான். உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான். அவன்தான் கடவுள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் நண்பர்களே? வாழ்க்கை கடல் போன்றது. கன நேரத்தில் உதிக்கும், கன நேரத்தில் மறையும். பிறரை மகிழ்வித்து மகிழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.